தேவன் அன்பாகவே இருக்கிறார். தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலைக்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் சத்தியவேதத்தில் வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரை, இந்த காலை வேளையிலே நாங்கள் பிழைப்பதற்கு, நாங்கள் வாழ்வதற்கு, நாங்கள் ஜெயிப்பதற்கு, நாங்கள் வெற்றி பெறுவதற்கு கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரை, நல்ல வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, கர்த்தா அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை இந்த வேளையில் நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை திறக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே செல்லட்டும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்த அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஒரு மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்க விசுவாசிக்க வேண்டும். எதற்காக விசுவாசிக்க வேண்டும்? பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, சாபங்கள் தொலைவதற்கு, பிசாசின் கிரியைகள் குடும்பத்திலே வாழ்க்கையிலே அழிக்கப்படுவதற்கு. அவன் தனிப்பட்ட விதத்திலே, தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசுவே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், கர்த்தாவே புது வாழ்வை எனக்கு தாரும், எனக்கு உதவி செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார், அவருடைய பிள்ளையாய் எடுத்து நிறுத்துகிறார். பாருங்க, ஆசீர்வதிக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலைவேளையில் இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த காலை வேளையிலே மோசம் போகாதிருங்கள் என்கிற ஒரு சத்தியத்தை சத்தியவேதத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மோசம் போகாது இருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மோசம் போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நம்பி மோசம் போயிட்டீங்கயா, இதை நம்பி மோசம் போயிட்டீங்கயா, இதை நம்பி ஏமாந்து போயிட்டீங்கயா. யாருன்னு கேட்டால், இவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க, வார வாரம் சபைக்கு வருகிறவங்க, ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வீட்டில் வச்சிருக்கிறவங்க, எந்த நேரம் மூச்சுக்கு 300 தடவை அல்லேலூயா தோத்திரம், அல்லேலூயா தோத்திரம் சொல்லி உரி உரி கத்துறவங்க என்ன சொல்கிறாங்க? இப்படி மோசம் போயிட்டீங்கயா. என்ன செஞ்சுட்டேன்? இப்படி மோசம் போயிட்டேயா. என்ன இல்லை? ஞானம் இல்லை, ஞான குறைவு, ஏமாத்திட்டு போயிட்டாங்க யாரோ. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்கள்லாம் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், சில காரியங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை குறித்து போதிக்கிறோம், ஐஸ்வர்யத்தை குறித்து போதிக்கிறோம், ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிறோம், நன்மைகளை குறித்து போதிக்கிறோம், அபிஷேகத்தை குறித்து போதிக்கிறோம், வெற்றியை குறித்து போதிக்கிறோம், எவ்வளோ காரியத்தை குறித்து போதிக்கிறோம். பாருங்க, அதே சமயத்தில் இப்படிப்பட்ட காரியத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பார்க்கறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி தெரிஞ்சாருங்கய்யா, ஜிப்பா ட்ரெஸ் போட்டிருந்தாருங்கய்யா, ஏசுனார் மாதிரி தாடியெல்லாம்
வச்சிருந்தாருங்கய்யா, கையில் பைபிள் வச்சிருந்தாருங்கய்யா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அல்லேலூயா அல்லேலூயான்னு தோத்திரம்லாம் சொன்னாரியா. இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரியா. என்ன எல்லாரும் இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? எல்லாம் கவனிங்க. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த காரியத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாது இருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நல் ஒழுக்கங்களை அழிக்கும். இங்கே நான் பார்க்கிறோம், மோசம் போகாது இருங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? மோசம் போகிறதுக்கு 1000 வாய்ப்பு இருக்குது. உன்னைய மோசம் போக்குறதுக்கு 1000 வழிகள் இருக்கிறது. உலகத்துல 1000 ஏதுக்கள் இருக்கிறது. உன்னைய மோசம் போக்குறதுக்கு 1000 பேர் கண்ணில் விளக்கணை ஊத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுறா. நீ மோசம் போயிராத என்று கர்த்தர் செய்றாருங்க நமக்கு சொல்லுகிறார். ஆமென். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை என்ன செய்யும்? கெடுக்கும். எது நல் ஒழுக்கங்களை கெடுக்கும்? ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத பேச்சுவார்த்தைகள், ஆகாத உரையாடல்கள், தேவையில்லாத பேச்சு. என்ன பேச்சு? தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத உரையாடல்கள், தேவையில்லாத சம்பாஷணைகள். அது எதை கெடுக்குமா? நல் ஒழுக்கங்களை கெடுக்குமா? ஆகாத டிவி புரோகிராம் நல் ஒழுக்கங்களை என்ன செய்யும்? கெடுக்கும். ஆகாத சோசியல் மீடியாக்கள் நல் ஒழுக்கங்களை என்ன செய்யும்? கெடுத்துரும். மக்கள் சொல்றாங்க, அதுதான் வந்து என்னைய கெடுத்துருச்சு. எது? இந்த ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப்பு. அது உங்க வீட்டுக்கு தேடி வந்துச்சா இல்லை நீங்க தேடி போய் வாங்கினீங்களா? ஆகாத சம்பாஷணைகள் இருதயத்தை கெடுத்துரும். நல்லா கவனிங்க. கர்த்தர் வந்து வெளியில இருக்கிற ஜனங்களை குறித்து பேசல, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத பேச்சுவார்த்தைகள், ஆகாத உறவுகள், ஆகாத ஐக்கியங்கள் நல் இருதயத்தை என்ன செஞ்சிடும்? பாழாக்கி போட்டுரும், கெடுத்துரும். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல குடும்பத்தை கெடுத்துரும். ஆகாத சம்பாஷணைகள் நல் வாழ்க்கையை கெடுத்துரும். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல எதிர்காலத்தை கெடுத்துரும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற கம்பெனியை கெடுத்துரும். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஊழியத்தை செஞ்சிடும், கெடுத்துரும். எனவே நல்ல எதிர்காலத்துக்காக தேவனுடைய பிள்ளைகள் நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல எதிர்காலத்துக்காக. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நல்ல எதிர்காலத்துக்காக நாவை அடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவங்கள பார்த்து சொல்லுங்க, நல்ல எதிர்காலத்துக்காக நாவை அடக்க பழகிக்கொள்ளுங்கள். நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, அவுத்து விட்ட மாடுன்னு. போய் என்ன பேசுறதுன்னே தெரியாது, யார்கிட்ட என்ன பேசணுன்ற அந்த ஞான அறிவே கிடையாது. போய் கொட்டிடுறது. அப்படியே ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, ஞானஸ்தானம் எடுத்து 12 வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பெற்று 9 வருஷம் ஆச்சு. வாய் அடக்க தெரியல. வர்றவங்க போறவட்ட பூரா நினைச்சிரு மணிக்கணக்கு லவ 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 லவன்னு அடிக்கிறது, மணிக்கணக்கில் அடிக்கிறது. இங்க குடும்பம் போச்சு, நல்ல குடும்பம் போச்சு, நல்ல வாழ்க்கை போச்சு, எதிர்காலம் போச்சு. கர்த்தர் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களே, ஞானஸ்தானம் பெற்றவர்களே, அபிஷேகம் பெற்றவர்களே, சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களே, மோசம் போயிடாதீங்க. ஆகாத சம்பாஷணைகள்,
ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை என்ன செய்துரும்? கெடுத்துரும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே அவசியமானவைகளை மாத்திரம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அவசியமானவைகளை மாற்றம் பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, அவசியமானவைகளை மாத்திரம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பேசவே கூடாதுன்னு கத்துட்டு சொல்லலைங்க, பேசிக்கிட்டு திடீர்னு கத்துட்டு சொல்லல. அவசியமானத தேவையானத பேசி ஸ்டாப் பண்ணிக்கிற தெரியணும். கத்த சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனைகள், ஆகாத பேச்சுவார்த்தைகள், ஆகாத உரையாடல்கள் உன் எதிர்காலத்தை கெடுத்துரும், உன் குடும்பத்தை கெடுத்துரும், உன் வாழ்க்கையை கெடுத்துரும். உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டோம். மதினிட்ட போய், யார்கிட்ட போய்? நாத்து நாட்டை கொட்டி தீர்த்துட்டு வந்துட்டோம். கொட்டி தீர்த்துட்டீங்க, இங்கே குடும்பம் போச்சு. அந்த பொம்பளை 10 வீட்டை போய் 10 வச்சுட்டு போயிடுச்சு. அது போய் 25 வீட்டை 10 வச்சிருச்சு. இங்கே குடும்பத்தில் உருண்டு பருன்னு அடிச்சு எல்லாம் போச்சு. யார்கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிற அறிவு கூட கிறிஸ்தவர்களுக்கு இல்லைன்னா என்னத்தை சொல்றது? இங்க சொன்னோம்னா இது நேரம் இந்த நியூஸ் அங்க போகுன்ற அறிவு கூட இல்லை. சொன்ன சொல்லட்டும், வரதை பார்ப்போம். இப்போ போச்சு 25,000 ரூபா போச்சுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ தலையில் துண்டை போட்டு உட்காருப்போ. அறிவு வேணாம், கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். யார்கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாது? கர்த்தர் சொல்றாரு, ஆகாத சம்பாசனைகள் நல் குடும்பத்தை, நல் வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை கெடுத்து அழிச்சிரும். இவங்க எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுவிட்டு, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு, ஆண்டவனுக்கு தெரியாம நடக்குமா? ஆண்டவர் தடுத்திருக்க கூடாது. கர்த்தர் சொல்ற, ஏன் நீ வாய் அடக்கி இருக்க கூடாது? நீ வாய் அடக்கி இருக்க கூடாதா? அறிவில் உனக்கு எல்லாம் ஆண்டவர் தான். ஆண்டவர் மேல பலியை போட்டு எனக்கு நான் சுத்திட்டு தெரியுது. சபைக்கு எதுக்கு வர்றோம்? வசனத்தை எதுக்கு கேட்கிறோம்? சத்தியத்தை எதுக்கு கேட்கிறோம்? எதையும் இது பண்றதே கிடையாது. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் தெளிவா இங்க சொல்லுகிறார், ஆகாத சம்பாசனைகள், ஆகாத பேச்சுவார்த்தைகள் நல்லொழுக்கங்களை கெடுத்து விடும். அவை யார்கிட்ட எதை பேசணும், யார்கிட்ட எதை பேசக்கூடாது, எல்லாத்தையும் கவனிக்கணும். எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது கவனிக்கணும். ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட போய் உட்காந்து மணி கணக்கில் உட்காந்து செய்யறது, பேசுறது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் அமர கற்றுக்கொள்ள வேண்டும். 1/2 மணி நேரம் கிடைச்சிருக்குது, 1 மணி நேரம் கிடைச்சிருக்குது, 45 நிமிஷம் கிடைச்சிருக்குது. வெசாட்டில் கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்து அந்நிய பாஷையில் பேசுவோம், ஆராதிப்போம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அதனால நமக்கு லாபம் வரும். அதனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதனால நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம குடும்பம் முன்னே மேலே வரும். பிளானிங் இப்படி பண்ணணும். இதை விட்டு போட்டு 1/2 மணி நேரம் இருக்குது, அப்படியே போயிட்டு வருவோம் தெருவுக்குள்ள. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அப்படியே தெருவுக்குள்ளே போயிட்டு வருவோம். எங்கள் அம்மா பாருங்க, இந்த கேஸு காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறது. பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இவங்க ஊருக்கே தாய் மாதிரி. பிள்ளைகளா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாத்துட்டையும் அங்கே 5 நிமிஷம், அங்கே 5 நிமிஷம், அங்கே 5 நிமிஷம் இப்படிலாம் வந்தால் தான் தூக்கம் வரும் போல். வேலை ஓடாது போல். இல்லைன்னா குடும்பத்தில் ஒன்றுமெல்லாம் போச்சு. அநேகருக்கு குடும்பத்தில் அங்கே தொடச்சி கட்டிட்டு உட்காந்துருக்குறோம் ஒன்றும் இல்லாமல். இந்த நேரத்தை மிச்சம் பண்ணி தேவனை ஆராதிக்கிறதுலையும், தேவனை துதிக்கிறதுலையும், தேவனை மகிமைப்படுத்துறதுலையும், விசுவாச அறிக்கை பண்ணுறதுலையும், ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறதுலையும், அந்நிய பாஷையில் பேசுகிறதும் செலவழிச்சா எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமே. வாசிப்போம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்படிப்பட்டவைகள் மித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க, சுருக்கமாக வாசிக்கிறேன். உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன செய்யுங்கள்? வீண் வார்த்தைகளாலே. என்ன வார்த்தை?
எதினாலே மோசம் போக்காதபடிக்கு, வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வீண் வார்த்தைகளினாலே மோசம் போய்விட்டார்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். அநேகர் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க தெரியுமா? சபைக்கு வந்தும் ரட்சிக்கப்பட்டோம் வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்ததுனால. எதுக்கு? வீண் வார்த்தைகள். சபைக்கெல்லாம் தவறாம வந்துருவாங்க, சபைக்கெல்லாம் தவறாம வந்துருவாங்க. ஆனா வெளியில போயிட்டா வீண் வார்த்தைகளாலே பேசி அலப்பிக் கொண்டு திரிவார்கள், அலப்பிக் கொண்டு திரிவார்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் சொல்லுகிறது, அலப்புகிற மூடன் விழுவான். யார் கீழே விழுவா? அலப்புகிற மூடன். அலப்பி பேரு, பெரிய அலப்பி, தெருவே அலம்பிரும். தெருவுக்குள்ள போனா அக்கா சத்தத்தை நல்லா கேட்கலாம், மைக்கே இல்லாம கேட்கலாம். மைக்கே தேவையில்லை, 25 வீட்டு கேட்கும் அக்கா பேசுறது, பிரதர் பேசுறது, அந்த முச்சந்தி கேட்கும் கத்தி கத்தி. வீண் வார்த்தைகளினாலே ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மோசம் போய் விட்டார்கள். காரணம் என்ன? வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்ததுனால, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுனதுனால, வாய் அடக்க தெரியாததுனால, நாவ அடக்க தெரியாததுனால. எல்லாம் இருக்கிறீங்களா? கற்றுக்கொள்ளணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள்னா தெருவுக்குள்ள ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கனம். அவங்களா ஆண்டவருடைய பிள்ளை தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டாங்க, அங்கங்களாம் உட்காந்து கூத்தடிக்க மாட்டாங்க, புரணி பேசுறதுலாம் வரமாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலைன்னு இருப்பாங்க. சபைக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. வாழ்ந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். ஆரம்பத்தில் வேணா வர மாட்டேங்கிறா, போக மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு என்ன செஞ்சிடும்? எண்ணங்கள் மாறிடும். அவங்க பாட்டு கரெக்டாக இருப்பாங்க. அப்படி சாட்சியாக வாழணும். வாழும்பொழுதுதான் மக்கள் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். நம்மளும் சபைக்கு போகணும், நம்மளும் இப்படிப்பட்டவங்களா மாறணும், இப்படிப்பட்ட ஆட்களாக வரணும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு என்ன செய்யணும்? ஒரு ஈர்ப்பு உண்டாகணும். நம்மளே உட்காந்து அழைப்பிக்கிட்டு தெரிஞ்சோம்னா நம்ம சபைக்கு கூட்ட யாருன்னு செய்ய மாட்டாங்க. நீயே ஒரு பெரிய அழைப்பேன், பெரிய அழைப்பி, நீ வாய் அடக்கு போ, அப்புறம் நீ வந்து சபைக்கு கூப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. நான் உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன், வாழ்க்கை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள். அவை கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே வீண் வார்த்தைகளை நிறுத்துங்கள், வீண் வார்த்தைகளை பேசுவதை நிறுத்துங்கள். அங்க எங்கி முச்சந்தியில் அங்கங்க பலசர் கடையில் போய் நின்று காமனர் அரை மணி நேரம் பேசுறது என்ன செய்யுங்க? நிறுத்துங்கள். எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, வேதனையோட, அந்த பாஸ்டருடைய பொண்டாட்டி பலசர் கடைக்கு அது வந்துச்சுன்னா 1 மணி நேரம் நிற்கும் பாஸ்டர். பாஸ்டருடைய மனைவி எங்க நிற்கிறாங்களா 1 மணி நேரம்? பலசர கடையில் கத்திரிக்காய் வாங்க வர்றேன் நின்றுட்டு தெருவில் இருக்கிற அத்தனை வீட்டை குறித்து என்ன செய்யறது? கடைக்காரன்ட்ட தெருவுக்கு இருக்கும்போது என்ன நினைப்பாங்க? இந்த பொம்பளைக்கு வேலை இல்லையோ? கத்திரிக்காய் வாங்குறது எவ்வளோ நேரம்? 5 நிமிஷமா 10 நிமிஷமா? அவ்வளோதான், 10 நிமிஷமே அதிகம்தான். எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக சில காரியங்களை சொல்கிறோம், உங்களுக்கு விளங்குவதற்காக சில காரியங்களை நாங்கள் சொல்லுகிறோம். கவனியுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, வீண் வார்த்தைகள் இடம் கொடுக்க கூடாது. வீண் வார்த்தைகளினாலே பாருங்க மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். எல்லா காரியங்களும் சொல்லுவோம், வீண் வார்த்தைகளுக்கு நான் விலகி இருக்க போகிறேன், வீண் வார்த்தைகளுக்கு விலகி என்னுடைய நாவை நான் காத்துக்கொள்ள போகிறேன். ஆமென். அவை கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நல்ல குடும்பத்தை கெடுத்துரும், நல்ல வாழ்க்கையை கெடுத்துரும், நல்ல எதிர்காலத்தை கெடுத்துரும். எது? ஆகாத சம்பாஷணை, ஆகாத பேச்சுவார்த்தை இருதயத்தை கெடுத்துரும். இங்கிருந்து அந்த அபிஷேகம், அந்த வல்லமை ஃப்ளோ ஆகாது, ஃப்ளோ ஆகாது. கர்த்தர் சொன்னார் பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்றென செய்யும் புறப்படும். யாருக்கு? உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் எதிர்காலத்துக்கு ஜீவன் என்ன செய்ய இருந்து புறப்பட்டு வரும். உட்காந்து தெருவெல்லாம் உட்காந்து கூத்தடிச்சு தாறுமாற பேசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஊற்று ஸ்டாப் ஆயிரும்.
இந்த ஊற்று வெளியில வராது, ஃப்ளோ ஆகாது, வெளியில வராது. அநேருக்கு ஆசீர்வாதம் அங்கிருந்து புறப்பட்டு வராது. ஆகையால் தான் வாயடக்கம் கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக 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 முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும், மோசம் போகாது இருங்கள். ஏன் சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட அநேகர் மோசம் போயிட்டாங்க, நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஆழமாய் கவனித்து பேச வேண்டிய காரியத்தை மாத்திரம் சுருக்கமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பப்ளிக்ல, வெளியில, ஆமே, பொது இடங்களிலே. அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். வாயத்திலிருந்து பேசுனா கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், துதியை செலுத்துங்கள், ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். அது உங்களுக்கு வாழ்வை என்ன செய்யும், கொண்டு வரும். ஆமே. ஓகே, வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். என்ன செய்யாதிருங்கள்? என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். வாசிக்கிறேன் தொடர்ந்து. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லிட்டு உடனே அடுத்து சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாற்றமும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மூலமாக சபை பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? தவறான போதனைகளுக்கு இடம் கொடுத்து மோசம் போய்விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். தவறான போதனைகளுக்கு, தவறான பிரசங்கங்களுக்கு இடம் கொடுத்து மோசம் போய்விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் நன்மையை தருவார் பிரதர், கர்த்தர் தான் தீமையும் தருவார் பிரதர் என்கிற இந்த தவறான போதனைக்கு இடம் கொடுத்து மோசம் போய்விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தான் வியாதியும் தர்றாரு, கர்த்தர் தான் ஆரோக்கியத்தையும் தர்றாருன்னு சொல்லி இப்படிப்பட்ட போதனைகளுக்கு இடம் கொடுத்து என்ன செய்யாதீங்க, மோசம் போய் விடாதீர்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாது இருங்கள், நன்மையான எந்த ஈவும். அப்ப இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள் என்ன செய்து வந்து கொண்டே இருக்கிறது. என்ன வந்து கொண்டு இருக்கிறது? கர்த்தர் தான் பிரதர் வியாதியும் தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் தீமையும் செய்கிறாரு, கர்த்தர் தான் பிரதர் அடிக்கவும் செய்கிறாரு, கர்த்தர் தான் பிரதர் நொறுக்கவும் செய்கிறாரு, கர்த்தர் தான் பிரதர் லாரிக்குள்ள பிடிச்சி தள்ளியும் விடுறாரு. என்னமோ தெரியல பிரதர், கர்த்தர் இந்த பாதையில அடியனை என்ன செய்கிறார்? எந்த பாதையில? அந்த தரித்திரத்தின் பாதையில, அந்த தீமையின் பாதையில யார் நடத்துறா? அப்படின்ற போதனைகள் உலகத்தில் என்ன செய்யுது? பரவி கிடக்குது. எனவே பிரதர் சிஸ்டர், மோசம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யாதீங்க? மோசம் போயிடாதீங்க. நன்மையானவைகள் கர்த்தரிடத்தில் இறங்கி வருகிறது, தீமையானவைகள் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வரல. திட்டமாய் தெரிந்துகொள், மோசம் போயிடாத. நன்மையானவைகள் மாத்திரம், ஆசீர்வாதமான காரியங்கள் மாத்திரம், ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் மாத்திரம் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாளும் உனக்கு தீமை இறங்கி வராது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாள் உனக்கு வியாதி இறங்கி வராது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாள் உனக்கு இருள் அந்தகாரம் இறங்கி வராது. மோசம் போயிடாதீங்க என்று கர்த்தர் இங்கே நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் வந்து டிவியில் யூடியூப்ல வந்து பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தான் பிரதர் இதை அனுப்பிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் பிரதர் வியாதியை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் தான் பிரதர் அடியனுடைய காலை ஒடிச்சு விட்டுருக்கிறாரு. எதுக்காகனா நான் மனம் திரும்புறதுக்கு. இவர் மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் செஞ்சாரா? கையை ஒடிச்சு விட்டு விட்டாராம். எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல.
நீங்க மனம் திரும்புவதற்கு, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அடித்து நொறுக்கினார். கவனியுங்கள், ஆழமாய் இது கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. உங்க கையை காலை ஓடிச்சு உங்களை வந்து ரட்சிப்புல கொண்டு வரணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு உணர்த்துதல் போதும், மனம் திரும்புதல் செஞ்சுறாங்க, உண்டாயிரும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தவறான போதனைகளுக்கு இடம் கொடுத்து மோசம் போயிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தர் தான் பிரதர் இந்த தரித்திரத்தின் பாதையில நடத்துகிறார். கர்த்தர் தான் பிரதர் இந்த சிக்கல்ல மாட்டி விட்டாரு. கர்த்தர் சிக்கல்ல மாட்டி விட்டாரா? என்ன அவருக்கு என்ன வேலை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா நிறைய பேர்? கர்த்தர் சிக்கல்ல மாட்டி விட்டாரா? நம்ம அறிவீனத்தின் நிமித்தமாக, நம்ம தவறான பேச்சு நிமித்தமாக, நம்முடைய புத்தினத்தின் நிமித்தமாக நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் மாட்டி விடல. கர்த்தர் மாட்டி விடுகிறவர் அல்ல, கர்த்தர் தப்புவிக்கிறவர். கர்த்தர் தப்புவிக்கிறவர். மனம் திரும்பி கர்த்தாவே தெரியாம மாட்டிட்டேன் பா, வாயை கொடுத்து என்னை தப்புவிங்க ஆண்டவர் சொன்னா கர்த்தர் கிருபை என்ன செய்வாரு? தப்புவிப்பாரு. இல்ல ஆண்டவர் நீங்க தான் மாட்டி விட்டீங்க ஆண்டவர், கடனை விட்டுருவாரு. போ. என்னைக்கு வந்து தவறு ஒத்துக்கிறையோ, உணர்றையோ, அன்னைக்கு நான் என்ன செய்வேன்? உனக்கு உதவி செய்வேன். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மோசம் போயிடக்கூடாது. தவறான போதனைகளுக்கு இடம் கொடுத்து கர்த்தர் நன்மையை மாத்திரம் தருகிறார். கர்த்தர் சுகத்தை தருகிறார். கர்த்தர் ஐஸ்வரியத்தை தருகிறார். கர்த்தர் செழிப்பை தருகிறார். கர்த்தர் வாழ்வு தருகிறார். கர்த்தர் நன்மை செய்கிறார். கர்த்தர் குடும்பத்தை பாதுகாக்கிறார். இதுதான் பாருங்க, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தவறான போதனைகளுக்கு இடம் கொடுத்து மோசம் போய் விடாதீர்கள். ஆமென். அவங்களும் பைபிள் வச்சு தாயா பிரசங்கம் பண்ணாங்க. ஆமா, நான் இல்லைன்னா சொல்லல, பைபிளை வச்சு தான் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா அந்த பைபிள் இருந்து என்ன பிரசங்கம் பண்ணாங்க அதான முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? கவனிங்க, அதெல்லாம் பைபிள்ல இருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆரோக்கியமான காரியத்தை சொல்லி கொடுத்தாங்களா? வியாதிக்கு அடுத்த காரியத்தை சொல்லி கொடுத்தாங்களா? ஆகவே இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள். தவறான போதனைகளுக்கு இடம் கொடுத்து மோசம் போய் விடாதீர்கள். கர்த்தர் எப்போது நல்லவராயிருக்கிறார், நன்மையானவளை செய்கிறவராயிருக்கிறார். சத்தியவேதத்தை பார்க்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே ஒரு நாள் கர்த்தர் தீமை செய்ய மாட்டார், ஒரு நாள் கர்த்தர் வியாதி கொடுக்க மாட்டார். அவர் நன்மை செய்கிறவர், அவர் குணமாக்குகிறவர். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு வாழ்வடையுங்கள் என்று கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். ஆமென். வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள் என்ன செய்யாது? வராது. இதை கடைசி நான் விலைக்கு சொல்றேன். இப்போ முதல்ல கொஞ்சம் கவனிப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்கள்? எத்தனை பேர் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்? ஒருவனும். எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும். எந்த ஊழியக்காரனும், எந்த தீர்க்கதரிசியும், எந்த போதகனும், எந்த பாஸ்டரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதனுக்கு புரிகிறது? அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசந்தா ஏமாத்திடுவாங்க. அசந்தா அவ்வளவுதான் ஏமாத்திடுவாங்க பாஸ்டர்கள், தீர்க்கதரிசிகள். அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். எனவே மிகுந்த கவனமா இருக்க வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவசியமா இருக்கிறது. எச்சரிக்கையா இருந்து கவனமா இருந்து வாழ்க்கை நடத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். வசனத்தை திருச்சு, இது இப்படி பிரதர், இது இப்படி சிஸ்டர், உங்க பாஸ்டருக்கு விவரம் தெரியல பாஸ்டர் சிஸ்டர், உங்க பாஸ்டர் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாரே. ஏன்னா அதெல்லாம் இவருக்கு தெரியாது. இவருக்கு ஐயாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, முழு பைபிளும் தெரிஞ்சிருச்சு. என்னத்தையாவது பாருங்க காணிக்கை எப்படிங்கிறதுக்காக, இங்க இருக்கிற ஆத்துமாக்களை பிடுங்கி கொண்டு போய் அந்த சர்ச்சில் சேர்க்கிறதுக்காக, என்னத்தையாவது பாருங்க வஞ்சகமான வார்த்தைகளை பேசி
தவறான வார்த்தைகளை விதைச்சு ஊழியக்காரங்களை கெடுத்து பாருங்க, தவறான வார்த்தைகளை மனதில் போட்டு விட்டு குழப்பி ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், அவங்க சபையில் உட்கார வச்சிடணும். கர்த்தர் சொல்றாரு, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் தெளிவா சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்விதத்தினாலும், எல்லாம் சொல்லுங்க, எவ்விதத்தினாலும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எவ்விதத்தினாலும், எந்த விதத்திலையும் உங்களை யாரும் மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்கள், அலாட்டாயிருங்க. என்ன செய்யுங்க, அலாட்டாருங்க, கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. ஏசு கிறிஸ்து வந்துட்டாரு பிரதர், அங்க உட்காந்துருக்காரு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நீங்க போயிடக்கூடாது. எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? போன வாரம் ஒரு கூத்து நடந்துருச்சு. ஒரு நாட்டில் பாருங்க, ஏசுனார் காலையில் 4 மணிக்கு வர்றாருன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒரு ஊழியக்காரர் கொடுத்து ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு போய் அந்த தோப்புக்குள் நிப்பாட்டி விட்டார். நடந்த விஷயங்க, நீங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்கிற கிடைக்காதீங்க. ஏசுனார் வர்றாருன்னு சொல்லி கொண்டு போய் ஆயிரக்கணக்கான மக்களை தோப்புக்குள் நிப்பாட்டி எல்லாம் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் வரலை. வெக்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லா டிவிக்காரனும் போய் நின்று எடுத்து போட்டு தள்ளிட்டா. கர்த்தர் சொல்றாரு, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாய் என்ன செய்யுங்கள், இருங்கள். மாசத்துக்கு முன்பாக போற ஒரு ஆளு சொல்லிட்டாரு, நான் தான் ஏசுனாருன்னு சொல்லிட்டாரு. உண்மையாவேங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. பார்க்கறதுக்கு தாடி இடியில் வளர்த்து ஜிப்பா கப்பாலாம் போட்டு பார்க்கறதுக்கு அப்படியே ஏசுனார் மாதிரி இருக்கிறாரு. நான் தாயா உண்மையான ஏசு கிறிஸ்து, நான் வந்துட்டேயா அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கானவரை ஏமாத்தி வஞ்சிச்சாச்சு. கர்த்தர் சொல்றாரு, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். யாரு சொல்றது என்ன செய்யாதீங்க, கேட்டு நம்பாதீங்க. திட்டமாய் ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை எடுத்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள். வசனத்தை என்ன செய்யுங்க, எடுத்து ஆராய்ந்து பாருங்கள், கவனமாயிருங்கள். செம்பரி ஆடு மாதிரி என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. செம்பரி ஆடு மாதிரி என்ன செய்யாதீங்க, அது எங்கிட்ட வேணாலும் சாயும். செம்பரி ஆடு எங்கிட்டு வேணாலும் சாயும், இங்கிட்டு சாஞ்சாலும் சாயும், அங்கிட்டு சாஞ்சாலும் எங்கிட்டு வேணாலும் சாயும். கர்த்தர் சொல்றாரு, ஸ்டெடியாரு, ஒரு நிலையா இரு, ஆடாத நாணல் மாதிரி. ஆணல் இங்கிட்டு காத்தடிச்சா இங்கிட்டு சாயும், இங்கிட்டு சாஞ்சா இங்கிட்டு என்ன செய்யும், ஆணல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காத, நல்ல கற்பார மாதிரி உறுதியாயிரு. கற்பார மாதிரி உறுதியா நெல்லு. அது அலை வந்து அடிச்சு மோதுது, அது கற்பார அது பாட்டுக்கு ஜம்மு நிற்குது கடலுக்குள்ள. பார்த்துருக்கீங்களா? கற்பார என்ன செய்யுது, கண்மால் அது பாட்டுக்கு நிற்குது, ஜோரா நிற்குது. எவ்வளோ வேணா அளவா மோது, நீ ரிட்டர்ன் தான் போகணும், இனி நகர்த்தவே முடியாது. அல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியை நிற்கிறவர்களாக இருக்கணும். யார் சொல்கிறதை நம்புறதும், இந்த ஊழியக்காரர் சொல்கிறது, எந்த பாஸ் சொல்கிறதை நம்பி மண்டையை ஆட்டிக்கிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. வசனத்தை கவனிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். யார் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி தான், வசனத்தை கவனிக்கணும். சொல்கிற காரியங்கள் வசனத்துக்கு ஒத்து போகுதா, வசனத்துக்கு இசைந்து போகுதா, வசனத்தை தான் அவங்க சொல்கிறாங்களா என்பதை ஆழமாய் கவனித்து வசனத்தின் பக்கமாய் நிற்க வேண்டும். வசனத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். வசனத்தை என்ன செய்ய வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்யக்கூடாது, போய்விட கூடாது. ஆகவே வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. எவ்விதத்திலும் தசமபாகம் கொடுக்கக்கூடாது பிரதர், வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. தசமபாகம்லாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இதான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவனும் எவ்விதத்திலும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். பிசாசுடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்படாத கணவனோடு நீ வந்து வாழ்க்கை நடத்தாத. சபையில் போதிக்கிறாங்கங்க, என்ன எல்லாரும் இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? உன் வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படலை, ஒன்றா சேர்ந்து வாழ்க்கை நடத்தாத, நீ பரலோகம் போக மாட்ட. கர்த்தர் சொல்றாரு, எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையா இருங்கள். இன்னும் உன் மனைவி ரட்சிக்கப்படலை, என்ன செய்ய, சேர்ந்து வாழாத.
கர்த்தர் சொல்றார், எவ்விதத்திலும் ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கவனமா இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஞானமா நடந்து, ஒழுக்கமா நடந்து, புத்தியா நடந்து உன் புருஷனை ஆதாயப்படுத்து, பிரிஞ்சு வாழாத. இந்த ஆள் ரசிக்கப்படலை, இந்த ஆளை வெட்டி விட்டுருவான், அப்படிலாம் செஞ்சிடாத. இன்னைக்கு அநேக சபைகள் அப்படிலாம் போதிக்கிறாங்க பாருங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, எவ்விதத்தில் ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம மனைவி ரட்சிக்கப்படலையா, கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வருவாரு. நான் ஜெபம் பண்ண போறேன், விசுவாசிக்க போறேன், கர்த்தர் கொண்டு வருவார். நாங்கள் குடும்பமாய் சபைக்கு வருவோம், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம், குடும்பமாய் நாங்கள் வீட்டில் குடும்ப ஜெபத்தை பண்ணுவோம். விசுவாசத்தை தளர்த்தி விடுங்க, சீக்கிரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். அதை விட்டு போட்டு தவறான போதனை நிலைக்கு என்ன செய்யக்கூடாது. உன் மனைவி ரட்சிக்கப்படலை, சேர்ந்து வாழாத. உன் புருஷன் ரட்சிக்கப்படலை, டெய்லியும் குடிச்சிட்டு வர்றான், அதனால் சேர்ந்து வாழாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு தெரியுது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் மனம் திரும்பல கட்டளையில் வரல சொல்லி கொடுக்குறது கிடையவே. பிரிக்கிற வேலையில தான் இருக்கிறாங்க பாருங்க அநேக பாஸ்டர்கள். பிரித்து விட்டுறணும். கர்த்தர் சொல்றாரு, பிரிக்காத, சேர்த்து விடு. நீங்கள் சண்டைக்கு காரணராயிராமல் சமாதானத்துக்கு காரணராய் இருங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிப்போம் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய். கர்த்தர் என்ன சொல்றாரு, அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஊழியக்காரர்கள் என் ஜனங்களை என்ன செய்கிறார்கள், மோசம் போக்குகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடாது, வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடாது. அது ஒருவேளை எருக்கலாம் பாலாக இருக்கலாம், ஒருவேளை கள்ளிப்பாலாக கூட நினைச்சலாம் இருக்கலாம், கத்தாழை பாலாக இருக்கலாம். வெளுத்ததெல்லாம் மாட்டுப்பால் நினைச்சக்கூடாது, நினச்சிடக்கூடாது. நினச்சி குடிச்சோம்னா உயிரை என்ன செஞ்சிடும், எடுத்துரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். நீங்கள் நன்றாக இருப்பதற்காக சில காரியங்கள் நாங்கள் சொல்லுகிறோம். அநேகர் பாருங்க, அழைப்பில்லாமல் ஊழியத்துக்கு வந்து விடுகிறார்கள். அழைப்பே இல்லை, ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. நான் பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன். அந்த பாஸ்டர் 10வது தான் படிச்சிருக்கிறாரு, அவரே ஊழியம் செய்கிறாரு. நான் எம்ஏ படிச்சிருக்கேன், பிஏ பைபிள் ஊழியம் செய்ய முடியாதா? அழைப்பே இல்லை, வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஊழியம் செஞ்சு அநேக குடும்பங்களை என்ன செஞ்சிருவாங்க, ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, அழிச்சிருவாங்க. அநேக குடும்பங்கள் தொலைஞ்சிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தை அநேக தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள், மோசம் போக்குகிறார்கள். ஆகவே பைபிளை தூக்கின எல்லாரும் பாஸ்டர் ஆயிட முடியாது, பைபிள் காலேஜ் படித்த எல்லாரும் பாஸ்டர் ஆயிட முடியாது, எல்லாரும் ஊழியக்காரங்கள் ஆயிட முடியாது. மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருங்க தெளிவாய் சொல்லுகிறார், என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று. ஆகவே இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஊழியக்காரர்கள் மக்களை வஞ்சிக்கிற வேலையிலே இருக்கிறார்கள், இறங்கி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அலாட்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி ஓடி என்ன செய்யக்கூடாது, உள்ளே போயிடக்கூடாது. போயிட்டோம், எதிர்காலம் கெட்டு போயிடும், வருஷங்கள் போயிடும், காலங்கள் போயிடும். அவை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். ஓகே, அது மாத்திரமல்ல, இருதயத்தின் அகந்தை நம்மை மோசம் போக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் அகந்தை எது? இருதயத்தின் அகந்தை கூட நம்மளை என்ன செஞ்சிருமா, மோசம் போக்கிடுமா. வாசிப்போம் உபதியா 1ஆம் அதிகாரம், உபதியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவளே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. உன் இருதயத்தின் அகந்தை உன்னை என்ன செய்கிறது, மோசம் போக்குகிறது. எது உன்னை மோசம் போக்குகிறது? உன் இருதயத்தின் அகந்தை. அகந்தை, பெருமை, கர்வம், தலக்கணம், ஹெட் வெயிட் சொல்றாங்க இல்லையா, மண்டகணம், தலக்கணம், கர்வம், திமிரு,
சொல்றாங்க இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் இருதயத்தின் அகந்தையே என்ன செஞ்சிடும்? உன்னைய மோசம் போக்கிறோம். பாருங்க, முன்னால சொல்றாரு, உயர்ந்த இடத்துல நான் வாசம் பண்றேன், உயர்ந்த வாழ்க்கை வாழ்றேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், என்கிட்ட எவ்வளவு கையில காசு பணம் இருக்குது, அவங்ககிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லை. பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். சில ஆட்கள் பாருங்க, நான் தான் சபையிலேயே பெரிய ஆளு, நான் தான் சபையிலேயே பெரிய ஆளு, நான் தான் சபையிலேயே நிறைய தசமமாக காணிக்க கொடுக்குறேன். கர்த்தர் சொல்றாரு, அதான் அகந்த, அதான் கர்வம், அதான் தலக்கணம், அதான் மண்டக்கணம். அன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருந்த என் அண்டையில் நீ வந்தா நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுனாதான், காரணர் நாதான். நீ என்னை குறித்து மேன்மை பாராட்டணும், என்னுடைய வார்த்தைகளை குறித்து மேன்மை பாராட்டணும், என்னுடைய கல்வாரியை குறித்து, என்னுடைய தழுமை குறித்து, என்னுடைய கல்வாரி பாடுகளை குறித்து நீ மேன்மை பாராட்டணுமே தவிர, நான் மேலே வந்துட்டேன், நான் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் பெரிய வீடை கட்டிட்டேன், நான் பெரிய காரை வாங்கிட்டேன், நான் பெரிய வண்டியை வாங்கிட்டேன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு என்ன செய்யாத, பெருமைக்கு இடம் கொடுத்துடாத, கீழே விழுந்துடாத, சரிஞ்சு விழுந்துடாத. எப்போதும் தாழ்மை உன்னை நிரப்பட்டும், தாழ்மை உன்னை மூடட்டும். கர்த்தாவே, இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணர் நீர் ஆண்டவரே, உடைய கல்வாரி ரத்தம், உடைய தழும்பு, உடைய காயம் ஆண்டவரே. எங்கேயோ நான் கிடந்தேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேனா, உடைய கல்வாரி ரத்த புண்ணியம் ஆண்டவரே. உடைய அன்பு, உடைய கிருபை இந்த இடத்துல நிற்கணும். இந்த இடத்துல நிற்கும் பொழுது நம்ம கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? விழ மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? விழ மாட்டோம். ஆகவே கர்த்தர் இங்க சொல்றாரு, மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை குறித்து என்ன செய்யாத, மேன்மை பாராட்டாதே என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்ட போகிறேன், கல்வாரி குறித்து நான் மேன்மை பாராட்ட போகிறேன். நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும், சுகம் வந்து கொண்டே இருக்கும், ஆரோக்கியம் வந்து கொண்டே இருக்கும், வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, எல்லாம் கவனிங்க, தன் சிநேகிதனுக்கு, எல்லாம் கவனிங்க, தன் சிநேகிதனுக்கு, தன் சகோதரனுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தன் சிநேகிதனுக்கு, தன் சகோதரனுக்கு, தன் சகோதரிக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணுமா? வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு எச்சரிக்கையாயிருங்கள்? நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாய் இருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். வாசிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தியானிக்கும் போது என்னடா அப்படின்ட்டு. எந்த சகோதரனை என்ன செய்யுங்கள்? நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். விளக்கம் தேவையா? விளக்கம் தேவையான்னு கேட்கிறேன். அருமையானவர்களை கவனிங்கள். எல்லா சகோதரர்களையும் நாம் நேசிக்கிறோம், ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களையும் நாம் நேசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதரரையும் நாம் நேசிக்கிறோம், நம்முடைய தகப்பன் தாய்க்கு பிறந்த சகோதர சகோதரியை நாம் என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக நம்ம ஜெபிக்கிறோம், அவங்களாம் ரட்சிக்கப்படணும், அவங்களாம் மனம் திரும்பணும், அவங்களாம் ஆண்டவரண்டையில் வரணும், அவங்களாம் சபைக்கு வந்து நல்லா இருக்கணும், அவங்களாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி உண்மையாகவே நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் நம்பிக்கை என்ன செஞ்சிடாத, வச்சிடாத. சிநேகிதன் மேல உன் நம்பிக்கை வச்சிடாத, உன் சகோதரன் மேல சகோதரி மேல நம்பிக்கை வச்சிடாத. அவங்க நீ நாளைக்கு தூக்கிடுவாங்க அப்படி நினைச்சிடாத. உன் நம்பிக்கைய என் மேல வை, என்னை கல்வாரியின் மேலே வை, என்னை தழும்புகள் மேலே வை. சகோதரர்களை பயன்படுத்த வேண்டிய வேலை என் வேலை. உன் சகோதரனை நான் பயன்படுத்துவேன், உன் சகோதரியை நான் பயன்படுத்துவேன். உன் நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் என் மேல என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் ஏன் இப்படி சொல்றாருன்னா, உலகம் மாறிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு? உலகம் மாறிடுச்சு.
உலகம் டோட்டலாக மாறிடுச்சு. ஒருத்தரை காட்டி கொடுக்கறதும், ஒருத்தரை பகைக்கிறதும், ஒருத்தரை போட்டு கொடுக்கறதும், ஒருத்தருக்கு சண்டை இழுத்து விடுறதும், ஒருத்தரை கெடுக்கிறதும் சர்வசாதாரணமாகி போச்சு. முன்னாடிலாம் ஐயோ இப்படி பேசிட்டமேனாவது ஒரு உணர்வு என்ன செய்யும், சே பேசிவிட்டேமேடா நம்ம அம்மாவை, நம்ம தம்பி இப்படி பேசிவிட்டோமே, நம்ம அண்ணனை இப்படி பேசிட்டோமே, நம்ம அக்கா இப்படி பேசிவிட்டோமே, சே என்ன நம்மண்ணா அப்படின்னு ஒரு உணர்வாக என்ன செஞ்சு. இப்போ எப்படி இருக்குது, எண்ணத்தை பேசிவிட்டோம் பெருசா, உணர்வே இல்லாமல் போச்சு. இப்போ எண்ணத்தை பெருசா நான் சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு, பேச வேண்டியதை மாத்திரம் செய்யு, பேசு, சொல்ல வேண்டியதை மாத்திரம் சொல்லு, எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு, மோசம் போயிடாத, வருஷத்தை வீணாக்கிறாத, காலங்களை விட்டுறாத. 65 வயசுல உட்காந்து என்ன செய்யாத, உட்காந்து ஐயோ இப்படிலாம் விட்டுவிட்டோமேன்னு சொல்லி அப்போ மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்காத. ஆரம்பத்திலிருந்து கவனிச்சுக்கிட்டே வா, ஆரம்பத்திலிருந்து கவனிச்சுட்டே வா, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, மோசம் போயிடாத என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எச்சரிப்பு கொடுக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கவனமாயிரு என்று. ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து முடிப்போம். புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாது இருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், அவரை பரியாசம் பண்ண விடமாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன செய்வான், அறுப்பான். இப்போ 8வது வசனத்தை வாசிப்போம். 8வது வசனத்தை. ஏன் மோசம் போகாதிருங்கன்னு சொன்னார் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் அடுத்துதான் இருக்குது, வாசிங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மோசம் போயிடாதீங்க, ஏன்னா நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் என்ன செய்ய போறீங்க, அறுக்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, மாம்சத்துக்குரிய காரியத்தை நீங்க விதைச்சீங்கன்னா அங்க அழிவை தான் என்ன செய்வீங்க, நீங்க சோந்தரிப்பீங்க. ஆவிக்கென்று விதைத்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்வீங்க, வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆழமாய் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் மாம்சத்துக்குரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் விதைத்துக் கொண்டே வருகிறோமா, இல்ல ஆவிக்குரிய காரியங்களை நாம் விதைத்துக் கொண்டே வருகிறோமா என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். இந்த காலை வேளையிலே நான் ஒவ்வொரு நாள் எதை விதைக்கிறேன், அலசி ஆராய்ந்து பாருங்கள். என் வாயின் வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நான் எதை விதைக்கிறேன், நான் எதை பேசுகிறேன், எதை சொல்கிறேன், யோசித்து பாருங்கள். மாம்சத்துக்கென்று விதைச்சிங்கன்னா அழிவை தான் அறுப்பீங்க. ஆவிக்கென்று விதைத்தீர்கள் சொன்னால் நித்திய ஜீவனை என்ன செய்வீர்கள், அறுப்பீர்கள். எனவே ஆவிக்குரிய காரியத்தில் தீவிரமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆவிக்குரிய காரியத்தில் என்ன செய்ய, தீவிரமாயிரு. சத்திய வேதத்தை வாசிக்கிறதுலையும், பிரசங்க செய்தியை டெய்லி 7 நாளும் போட்டு கேட்கறதுலையும் பாருங்க, அந்நிய பாஷையில நிறைந்து ஜெபிக்கிறதுலையும், ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிக்கிறதுலையும், விசுவாச அறிக்கைகளை செய்கிறதுலையும், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறதுலையும், இதுலேயே உன்னுடைய முழு மூச்சு என்ன செய்யட்டும், இதிலேயே உன்னுடைய வாஞ்சையும் தாகமும் நாட்டமும் இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பயுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்திலே என்ன செய்யாத, வாழாத. நேரம் கிடைச்சா அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம், அதை செய்வோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் சொல்லி மாம்சத்துக்குரிய காரியத்திலேயே என்ன செய்யாத, மனதை மூழ்கடிக்காத. ஆவிக்குரிய காரியத்தில் என்ன செய்ய, மனதை மூழ்கடி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்குது, அதில் ஒரு 8 மணி நேரம் கிடைச்சிருக்குது, அதில் 8 மணி நேரம் நல்லா செய்யலாம், பைபிளை வாசிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு, அரை நாள் கிடைச்சிருக்குது, நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை செய்யலாம், ஆராதிக்கலாம். இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் கிடைச்சிருக்குது, நல்லா அந்நிய பாஷையில் இருந்து ஜெபிக்கலாம். 1 மணி நேரம் கிடைச்சிருக்குது, நல்ல ஒரு ஆவிக்குரிய புஸ்தகத்தை என்ன செய்யலாம், வாசிக்கலாம்.
நல்ல விசுவாச அறிக்கைகளை பண்ணலாம், ஸ்தோத்திர பலிகளை எடுக்கலாம். ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் நித்திய ஜீவனை என்ன செய்வார்கள்? அறுப்பார்கள். ஆமென். ஆகவே விதைக்கிறதிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே விதைக்கிற காரியத்திலே என்ன செய்யுங்கள்? கவனத்தை செலுத்துங்கள். வசனத்தை விதைக்கிற காரியத்திலே கவனத்தை செலுத்துங்கள். தசம பாகங்களை விதைக்கிறதிலே கவனத்தை செலுத்துங்கள். நன்மைகளை விதைக்கிறதிலே கவனத்தை செய்யுங்கள், செலுத்துங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறதிலே கவனத்தை செலுத்துங்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற காரியத்திலே கவனத்தை செலுத்துங்கள். சுவிசேஷத்தை சுமந்து சென்று அநேகருக்கு சொல்லுகிற காரியத்திலே கவனத்தை செய்யுங்கள், செலுத்துங்கள். ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் நித்திய ஜீவனை என்ன செய்வார்கள்? அறுப்பார்கள். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை என்ன செய்துவிடும்? கெடுத்துவிடும். ஆகவே எப்போதும் ஆவிக்குரிய காரியங்கள், தெய்வீகமான காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும். ஆமென்.